சரி, நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா உளுந்த வடை தான். அது எப்படி செய்யலாம், செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்க கப்பு டம்ளர் எது வேணா எடுத்துக்கலாம். நான் அழாக்கு எடுத்திருக்கேன், சின்ன அழாக்கு. அதுல 1.5 அழாக்கு இல்ல 1.25 அழாக்கு நீங்க வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 அழாக்கு பச்சரிசி, இதுதான் அளவு. பச்சரிசி எதுக்காக போடுறோம்னா வடையோட மொறுமொறுப்புக்காகவும், அப்புறம் வந்து வடையில அதிகமா எண்ணெய் இழுக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம போடுறோம். இது வந்து பருப்பும் அரிசியும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு 3 நாள் தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கோங்க. கழுவி இதை வந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு நல்லா தண்ணியை இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கூட தண்ணியே விடாத நீங்க நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடை மாவோட பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரைச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி கையில எடுக்கும் போது நல்லா வெண்ணெய் போல உருண்டு வரணும், கையில கொஞ்சம் கூட ஒட்டாம. இதுதான் பதம். தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. பாருங்க, இது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கோம். ஒரு சாப்பர் எடுத்துக்கோங்க. அதுல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி தோல் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நீங்க ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்றேன்னு சொல்றேன்னா, குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வாயில மாட்டுச்சுன்னா இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி நீங்க ஃபைனா சாப் பண்ணி போடும்போது இதுல இருக்க ஊட்டச்சத்தும் குழந்தைங்களுக்கு போய் போய் சேரும். அதுவும் இல்லாம பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஈஸியா சாப்பிடலாம். ரொம்ப காரமும் தெரியாது. பாருங்க, நம்ம வந்து உளுந்தும் ஜீரகம் போட்டு வச்சுக்கலாம். அதை கூட இப்ப சாப் பண்ண எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சுவைக்கேற்ப நீங்க உப்பு போட்டுக்கோங்க. நான் 1.5 சின்ன டீஸ்பூன்ல 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உளுந்த வடைக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாயிடும், அதனால நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு போட்டிருக்கேன். முழு மிளகு வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுல இருக்க காரமே போதுமானது. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இதுல நம்ம கார்ன்ஃபிளவர் மாவோ சோடா உப்போ எதுவுமே போடல, மைதாவோ எதுவுமே போடல. நான் ஏன் தண்ணி விடாம அரைக்க சொன்னேன்னா, நம்ம போட்டிருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகால இருந்து தண்ணி விடும். அதனாலதான் நான் தண்ணி ஊத்தாம அரைச்சிக்க சொன்னேன். இது கரெக்டான பதம். ஒரு கடாயில வந்து கொஞ்சமா குக்கிங் ஆயில் ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கை வச்சு பார்த்தா சில பேருக்கு தெரியும், பிகினர்ஸ்க்கு தெரியாதனால ஒரு பிஞ்ச் அளவு மாவு எடுத்து போட்டீங்கன்னா அது ஃபியூ செகண்ட்ஸ்ல மேல தானா மாவு வரும். இதுக்கு வந்து கரெக்டா எண்ணெய் சூடா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க, கையை ஃபுல்லா நனைச்சுக்கோங்க. நனைச்சிட்டு ஒரு சின்ன அளவு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவோட பதம் பாருங்க, எந்த அளவுக்கு கையில ஒட்டாம வந்திருக்கு. இப்போ உருட்டி நடுவுல ஹோல்ஸ் போட்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்ல கூட வச்சுட்டு நீங்க வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கையில எண்ணெய் தெறிக்கும். வடை வந்து நீங்க தட்டி போட்ட உடனே திருப்பாதீங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து திருப்புங்க. அப்பதான் வந்து வடை உடையாமையும் ஒட்டாமையும் நல்லா வரும். பாருங்க, நம்ம வந்து நான் சொல்லியிருக்க பதத்துக்கு நீங்க அரைச்சீங்கன்னா உங்களுக்கு வடை தட்டி போடும்போது வாழை இலையோ பால் கவரோ எதுவுமே தேவைப்படாது. கடையில போடுவாங்க இல்லையா, கையிலேயே தட்டி தட்டி, அந்த மாதிரி வேகமா நீங்க கையிலேயே தட்டி தட்டி போட்டுக்கலாம். ஆனா எண்ணெய் சூடா இருக்கும் போது வடைய வந்து பார்த்து போடுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து சட்டு சட்டுன்னு போட்டுறாதீங்க. பொறுமையா ஒரு ஒரு வடையா போட்டு நல்லா மீடியம் ஹீட்ல இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனா. அவ்வளவுதான், நம்ம வடை ரெடி. கிறிஸ்பியான ஹெல்த்தியான வடை. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.